அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி மாதத்தினுடைய 7 to 11 ஒரு 5 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? 6 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிருந்தோம். இதில் என்னது 7வது டேட்லேருந்து 11th டேட் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நாளைக்குமே 14 வரைக்கும் நான் போட்டு முடிச்சிருவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸாக இருக்குது. பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோய் மரபணு வரைபடம் நிறுவனம் எது? ஓகேங்களா? நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கென தனியாக ஒரு மரபணு சார்ந்த ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா, புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு இந்த வரைபடம் என்ன அப்படின்னா உதவக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்றத பார்த்துருவோம். சென்னை ஐஐடி. யார் அப்படின்னா சென்னை ஐஐடி தான் ஆராய்ச்சி பணிகள் மருந்து கண்டுபிடிக்க உதவக்கூடிய வகையில் இது வெளியிடப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கு 9 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதாக ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. எத்தனை பேர்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9 பேரில் ஒரு நபருக்கு புற்றுநோய் இருப்பதாக சொல்கிறாங்க. யார்? ஐசிஎம்ஆர். ஓகேங்களா? ஐசிஎம்ஆர் தான் சொல்கிறாங்க. அதிலே பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு 14.6 லட்சம் பேர் இப்போ வரைக்கும் புற்றுநோயோடு வாழ்ந்து வருவதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2020 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 480 பேர் புற்றுநோயாளிகள் மார்பக புற்றுநோயினால் திசு மாதிரி மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி 2022 12.8% அதிகரித்திருக்கிறது அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாட்டிலேயே ஃபஸ்ட்டு புற்றுநோய்க்கென பிரத்யேகமாக ஒரு மரபணு வரைபடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, வெளியிடப்பட்டிருக்கிறது. யாருனால அப்படின்னா சென்னை ஐஐடி அவர்கள்னால. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மார்பக புற்றுநோய் திசு மாதிரி சென்னை புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அண்டு கார்கினஸ் ஹெல்த்தோ மும்பை இங்கே இதை ட்ரீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2020 மட்டுமே ஒரு 480 பேர்த்துக்கு இங்கே ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஆடட் தகவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. 2வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய ட்ரோன் நகரம். ஓகேங்களா? ட்ரோன் நகரம். ஓகேங்களா? இந்தியாவினுடைய முதல் மற்றும் மிகப்பெரிய ட்ரோன் நகரத்தை அமைக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர மாநிலம். ஓகேங்களா? ஆந்திர மாநிலத்தில் இந்தியாவிலேயே முதல்ல ஆளில்லா ட்ரோன் நகரம் உருவாக்கப்பட இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா கர்னூல் மாவட்டத்தில். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 300 ஏக்கர் பரப்பளவில் 100 கோடி. ஓகேங்களா? 100 கோடி அளவில் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த நகரம் என்பது உருவாக்கப்பட இருக்கிறது. ஓகேங்களா? இது உற்பத்தி, சோதனை, ஆராய்ச்சி மற்றும் பழுதுபார்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்தியாவினுடைய முதல் ஆளில்லா விமான நகரம் எங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆந்திர மாநிலத்தினுடைய கர்னூலில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. 3வது கொஸ்டின். தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு இணைப்பு கால்வாய் திட்டத்திற்கு எந்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஓகேங்களா? எந்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னா 2019 பிப்ரவரி 2009 அடிக்கல் நாட்டப்பட்டது. ஓகேங்களா? யாரால் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னா அப்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் என்ன பண்ணப்பட்டுச்சு? அடிக்கல் என்பது நாட்டப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 23,040 ஹெக்டேர் நிலங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசன வசதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அப்படின்னா பயன்பாட்டுக்கு தற்பொழுது வந்திருக்கிறது. ஓகேங்களா? என்ன வந்திருக்குது? பயன்பாட்டிற்கு வந்திருக்குது. இந்த திட்டம் எதற்காக மெயினாக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த தாமிரபரணி இந்த ஆற்றிலேருந்து வரக்கூடிய நீர் இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட 13.77 டிஎம்சி 13.77 டிஎம்சி வாட்டர் என்ன அப்படின்னா கடலில் போயிட்டு வீணாக கலக்குது. ஓகேங்களா? தாமிரபரணி ஆற்றிலேருந்து வரக்கூடிய கடலில் இந்த நீர் உபரியாக போயிட்டு கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கே பார்த்திங்கன்னா 3200 கன அடி வீதம் 10 நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 2765 மில்லியன் கன அடி நீர் இதில் கலக்கிறதாக சொல்கிறாங்க. அதற்காக இந்த திட்டத்தின் மூலமாக தற்பொழுது சேகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக 23,040 ஹெக்டேர் நிலங்கள் என்பது என்னது பாசன வசதி பெறும்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 1304 கோடி ரூபாயில்
இது முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 177 ஏரிகள் வந்து பயன்பெற இருக்கும். 2600க்கும் மேற்பட்ட கிணறுகள். ஸோ இதன் மூலமாக என்னது பயன்பெறும். ஓகேங்களா. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தாமிரபரணி கருமேனி நம்பி ஆறு என்பது எப்போ அடிக்கல் நாட்டப்பட்டது? பிப்ரவரி 2009. தற்பொழுது பாசன வசதிக்கு வந்திருக்கிறது. இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே, இது குறித்து தான் மேலே நம்ம வாய்ஸில் பேசியிருப்போம். ஓகே, 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா ரெப்போ வட்டி விகிதம் இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதத்தை எத்தனை சதவீதமாக குறைக்க பணவியல் கொள்கை ஒருமனதாக முடிவெடுத்திருக்கிறது. ஓகேங்களா. என்ன அப்படின்னா ஆர்பிஐயினுடைய நிதி கொள்கை குழு கூட்டம் வந்து நடைபெறும். ஓகேங்களா. ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கும் பணவீக்கத்திற்கு இடக்கக்கூடிய சமநிலையை வந்து பராமரிக்கிறதுக்காக இந்த ஆர்பிஐ நிதி கொள்கை கூட்டம் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. எவ்வளோ அப்படின்னா 0.25%. ஓகேங்களா. 0.25% குறைத்து தற்போது 6.25% அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே, நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 6.7. ஒரு டிஎன்பிசி சமீபத்திய கொஸ்டினில் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது கேட்டிருந்தாங்க, பார்த்து வச்சுங்க. நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4.2% அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நிய செலாவணி வந்து 630.6 பில்லியன் அளவிற்கு கையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, தற்போதைய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் யார்? ஓகேங்களா. சமீபத்தில் தான் நம்ம இதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் யார் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, சிறந்த செயலி விருது பெற்ற தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயலி எது? எந்த செயலி சார்? ஓகேங்களா. அதாவது தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஸ்மார்ட் காவலர் செயலி. எந்த செயலி அப்படின்னா தமிழ்நாடு காவலர்களினுடைய ஸ்மார்ட் காவலர் செயலி அப்படின்ற செயலி தான் வந்துட்டு இந்த நாட்டிலேயே சிறந்த செயலி விருது வந்து வாங்கியிருக்குது. ஓகேங்களா. இந்த செயலி என்பதை யார் அறிமுகம் செய்து வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் தான் வந்து இதில் அறிமுகம் செஞ்சு வச்சார் இந்த செயலியை. ஓகேங்களா. காவல்துறையினுடைய ரோந்து பணிகளை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு செயலியாக இது இருக்குது. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த காவல் முறை இருக்குது இல்லையா, ஸோ இந்த முறையை வந்து உறுதி செய்கிறதுக்காகவும் போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களுடைய செயல்திறனை வந்து காவலர்களுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்கு இது உதவுது. ஓகேங்களா. ஸோ இது எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரு எல்லாத்துலேயுமே இது வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ காவல்துறையினது மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா காவல்துறையினுடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்காகவும் குற்ற ஆவணங்களை வந்து இதில் பதிவு செய்கிற மாதிரி இருக்கும். பீட் செயல்பாடுகளை வந்து டிஜிட்டல் முறையில் நிர்வகிச்சுக்கலாம். அண்ட் ரோந்து மற்றும் களக்காவல் பணியை வந்து என்னது திறம்பட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே இதில் ஒன்றா பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 68வது அகில இந்திய காவல் பணி கூட்டம் என்பது ராஞ்சி ஜார்க்கண்டில் நடந்திருக்குது. அதில் ஸ்மார்ட் காவலர் செயலி என்பது அதற்கு விருது என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இது எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. யார் வெளியிட்டா அப்படின்னா சைலேந்திர பாபு அவர்கள் வெளியிட்டாங்க அப்படின்ற செய்தியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஓகேங்களா. 6வது கொஸ்டின், அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு கூடுதலாக எத்தனை சதவீதம் தற்பொழுது அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது? ஓகேங்களா. ஸோ அந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இரும்பு மற்றும் அமெரிக்காவில் இறக்குமதி, அதாவது அந்த நாட்டில் இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுக்கு வந்து எவ்வளோ இரும்பு இந்த அலுமினியத்துக்கு கூடுதலாக 25% வந்து அவங்க வரி விதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. மெக்சிகோ வளைகுடாவிற்கு அமெரிக்க வளைகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்குது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மெக்சிகோ வளைகுடாவுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, அமெரிக்க வளைகுடான்னு சொல்லிட்டு February 9 பெயர் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து தற்பொழுது பதவியேற்றலேருந்து பல்வேறு சீர்திருத்த பணிகள் என்பது செஞ்சுட்டு வர்றாரு. ஓகேங்களா. அதில் ஒன்றாக தற்பொழுது இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எது கேட்பாங்க அப்படின்னா
இந்த 25% அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்தில் நன்றாக இருக்கும். என்ன பொருள் அப்படின்றது உங்களுக்கு மறந்துடும். ஓகேங்களா, இரும்பு மற்றும் அலுமினியம் அப்படின்ற பொருள் தான் உங்களுக்கு என்ன ஆகும், மறந்துடும். ஓகே, நம்ம என்ன பொருளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு 25% என்பது வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில இதெல்லாம் பார்க்கலாம். பெண் பாலினத்திற்கு மாறியவர்கள் வந்துட்டு மகளிர் விளையாட்டில் பங்கேற்க தடை விதிச்சிருக்கிறார். ஓகேங்களா, பெண் பாலினத்திற்கு மாறியவர்கள் மகளிர் விளையாட்டில் பங்கேற்கக்கூடாதுன்னு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சர்வதேச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்பின் மீது பொருளாதார தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க. அந்த சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குது, தி ஹேக், நெதர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா, மேலும் வந்து போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சமீபத்திய நிகழ்வுகள். ஓகேங்களா, இந்த பெஞ்சமின் நெதன்யாகு யார் என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. 7வது கொஸ்டின், செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கைகள் சார்ந்த சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சர்வதேச மாநாடு என்பது எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஃப்ரான்ஸு. ஓகேங்களா, ஸோ ஃப்ரான்ஸில் தான் நடைபெற்றிருக்கிறது. இதில் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் ஃப்ரான்ஸினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் 2 பேரும் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இதில் இந்திய தூதரகம் என்பது மார்செலி அப்படின்ற இடத்துல வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தூதரகம் மார்செலி அப்படின்ற இடத்துல திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 8வது, பரீட்சை பே சர்ச்சா 8வது பதிப்பு எங்கே நடைபெற்றது? பரீட்சா பே சர்ச்சா 8வது பதிப்பு எங்கே நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் தான் வந்து நடைபெற்றிருக்கிறது. இது 2018 காலகட்டத்தில் நடைபெறுது. என்ன அப்படின்னா, இந்த பள்ளி மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ பள்ளி மாணவர்களுக்கு இந்த தேர்வுகளின் மீது, பொதுத் தேர்வுகளின் மீதாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எது வேணா இருக்கட்டும், ஸோ மெயினாக 10th 12th, ஓகேங்களா, ஸோ இந்த தேர்வுகளின் மீதான இருக்கக்கூடிய அச்சத்தை போக்கும் விதமாக இந்த பிரதமர் வந்து டைரெக்டாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களோட கலந்துரையாடல் வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு போட்டிகள் வைத்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து இத்தனை பேர் அப்படின்ற விதத்தில் தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரத் மண்டபம் அப்படின்ற இடத்துல தான் இது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, நடத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. 9, ஆட்சேபனை இல்லாத நிலத்தில் வசிக்கும் எத்தனை பேருக்கு முதல் கட்டமாக பட்டா வழங்கப்பட இருக்கிறது? ஓகேங்களா, ஆட்சேபனை இல்லாத நிலத்தில் வசிப்போருக்கு எத்தனை பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னா 86,000 பேர்த்துக்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இது எந்தெந்த பகுதி குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் சுற்றியுள்ள அதை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டம், சென்னை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டர் தொலைவு. ஓகேங்களா, ஸோ அந்த தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை, நெல்லை இது போன்ற இருக்கிறது. இது வந்துட்டு 1962 பெல்ட் ஏரியா அரசாணை அப்படின்ற ஒரு அரசாணை வந்து வெளியிடப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். ஆனால் வந்து என்ன அப்படின்னா அது செயல்படுத்தவே முடியல. பட் இது வந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து செயல்படுத்தணும். இந்த பெல்ட் ஏரியா அரசாணை என்ன அப்படின்னா இது இந்த பட்டா வசிக்கக்கூடிய பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்பானது அது. ஓகேங்களா, ஸோ அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த கூட்டத்தின் முடிவு மூலமாக அடுத்த 6 மாதங்களுக்குள்ளே ஆட்சேபனை இல்லாத நிலத்தில் வசிப்போருக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 29,187 பேர் வந்து பட்டா இல்லாமல் அந்த பகுதிகளில் வசிக்கிறதாக தகவல்கள் சொல்லுது. ஓகேங்களா, ஓகே. 10வது கொஸ்டின், சர்வதேச போட்டிகளில் இந்திய வீராங்கனைகளினுடைய செயல்பாடுகளை ஆராய மற்றும் நியாயமான முறையில் தேர்வுகளை உறுதி செய்ய அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவர் யார்? ஓகேங்களா, இந்த இந்திய வீராங்கனை செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதை பற்றி ஆராய இந்த நியமன முறை இருக்குது இல்லையா, அது நேர்மையான முறையில் நடக்குதா இப்படின்றலாம் குறித்து அதை ஆராயறக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா. இவர் யார் சார்? விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்னா தமிழக விளையாட்டுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இவர் வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர். ஓகேங்களா, ஸோ இதில் உறுப்பினர்களாக மேரி கோம், சாய்னா நேவால், லியாண்டர் பயஸ் இவர்கள்லாம் வந்துட்டு இந்த குழுவில் இருக்கிறார்கள் உறுப்பினராக. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சர்வதேச போட்டிகளில் இந்திய வீராங்கனையின் செயல்பாடுகளை ஆராய்வதற்காக மற்றும் நியாயமான முறையில் தேர்வுகள் நடக்கிறதா அப்படின்றத ஆராய்வதற்காக குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழுவின் தலைவர் மன்சுக் மாண்டவியா. இவர் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர். அடுத்தது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். 15வது இந்திய விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி எங்கே நடைபெற்றது? 15வது
இந்திய விமான சாகச நிலை. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏரோ கண்காட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்கே அப்படின்னா பெங்களூர். ஓகேங்களா, பெங்களூரில் இது நடைபெற்றுச்சு. கிட்டத்தட்ட 150 நிறுவனங்கள் உள்பட்ட 900க்கும் மேற்பட்ட விமான தொழில் நிறுவனங்கள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இந்த ஏரோஸ்பேஸ் அப்படின்றது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பிப்ரவரி 10லிருந்து 14 வரையும் இது வந்து நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா, 2 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறக்கூடியது. 10லிருந்து 14 வரைக்கும் நடந்துச்சு. இது யார் தொடங்கி வைத்தா அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள். ராஜ்நாத் சிங் யார், என்ன விதமான அமைச்சர் அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இதில் Su-57 ரஷ்யா, F-35 அமெரிக்கா அவர்களின், அதாவது Su-57 ரஷ்யா, F-35 அமெரிக்கா இவர்களினுடைய 5ஆம் தலைமுறை. இது இந்த Su-57 அப்படின்றதும் F-35 அப்படின்றதும் 5ஆம் தலைமுறை அவர்களினுடைய போர் விமானம். ஓகேங்களா, ஸோ அந்த போர் விமானம் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறது அப்படின்ற கூடுதல் தகவலை நம்ம இது கூட தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. 12வது கொஸ்டின், பறவைகள் பூங்கா நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்கு திறந்து வச்சிருக்கிறார்? ஓகேங்களா, நமக்கு நாமே திட்டம் பறவைகள் பூங்கா நமக்கு நாமே திட்டத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கு வந்து திறந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே திறக்கப்பட்டிருக்கிறது? திருச்சி. ஓகேங்களா, திருச்சி கம்பரசன் கோட்டை அப்படின்ற இடத்துல இது வந்து இருக்குது. ஓகேங்களா, இது 5 வகை நில அமைப்புகளை விவரிக்கக்கூடிய வகையில் இந்த நில அமைப்புகள் இதில் இருக்குது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி விவரிக்கக்கூடிய வகையில் நில அமைப்புகள் வந்து அந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 18.63 கோடி அளவில் 4.02 ஏக்கர் பரப்பளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா 2023 நவம்பரில் தொடங்கப்பட்ட ஒரு பணியாக இருந்துச்சு. ஓகேங்களா, இதில் பல்வேறு வெளிநாட்டு பறவைகள், மீன்கள் இதில் இருக்கிறது. 7D திரையரங்கம் அப்படின்றது இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், சிறப்பம்சங்கள் இந்த பூங்காவில் இருக்குது. ஸோ இந்த பூங்கா என்ன அப்படின்றத பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, எந்த திட்டத்தின் கீழ் வந்து இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. 13, திறன்மிகு திட்டத்தை அடுத்த ஆண்டு இறுதி வரை தொடர எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? திறன்மிகு திட்டத்தை அடுத்த ஆண்டு இறுதி வரை தொடர எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா 8800 கோடி. ஆப்ஷன் டி 8800 கோடி. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா திறன் மிகு அப்படின்றது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில் அப்படின்றது கேட்பாங்க. அதாவது இந்த குரூப் 2 இல்லாமல் இதற்கு முந்தைய குரூப் 2வினுடைய மெயின்ஸ் கொஸ்டினில் கேட்டது தான் இது. ஓகேங்களா, திறன்மிகு இந்தியா அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, பிரதமரினுடைய திறன் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு கூட அதை நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, 2015 காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். 2022க்குள்ளே 40 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்கி கொடுக்கணும் அப்படின்றது இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, ஒன்றிய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம். ஓகேங்களா, மேலும் பார்த்திங்கன்னா பிரதமரினுடைய திறன் வளர்ச்சி திட்டம், பிரதமரினுடைய தேசிய தொழில் பழகுனோர் திட்டம், வாழ்க்கை கல்வி நிறுவன திட்டம், ஒருங்கிணைப்பு தேசிய தூய்மை பணியாளர்களினுடைய ஆணையத்தினுடைய பதவி காலங்களை 2028 மார்ச் வரை நீட்டிக்கவும் உத்தரவு செஞ்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தகவல் என்ன அப்படின்னா இந்த திறன்மிகு இந்தியா அப்படின்ற ஸ்கில் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு மேலும் வந்துட்டு நீட்டிப்பதற்கு ஒரு 8800 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, முதல் தகவல். அதற்கப்புறம் வந்து இந்த இதிலிருந்து இருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்களை வந்து 2028 மார்ச் வரை நீடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கடைசியாக வால்டேர் கோட்டம், விசாகப்பட்டினம், தெற்கு ரயில்வே, ராயகடா, கிழக்கு கடற்கரை ரயில்வே போன்ற விஷயங்களே வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற விஷயமும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. 14வது கொஸ்டின், தமிழகத்தினுடைய யானைகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட்டிருக்கு? தமிழகத்தில் யானைகளினுடைய எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா 2961 யானைகளாக தற்பொழுது இருக்கிறதாக வனத்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, யானைகள் திருவிழா அப்படின்ற திருவிழா சமீபத்தில் கிண்டி, சென்னையில் வந்து நடத்தப்பட்டுச்சு. அதில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, வனப்பகுதிகளை விட்டு யானைகளை வெறியாமல் இருக்கணும், மேலும் வந்துட்டு அதற்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அங்கேயே கிடைக்கணும் அப்படின்றதற்காகத்தான் இந்த திருவிழா மெயினாக வந்து கொண்டாடப்படுகிறது. யானை வழித்தடங்களை வந்துட்டு
பர்ஃபெக்டாக அமைக்கணும். அப்படி வழித்தடங்களை வந்துட்டு ஆக்கிரமிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்காக இது பண்ணுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான யானைகள் காப்பகம் அப்படின்றது இருக்குது. 5 விதமான யானைகள் காப்பகம் அப்படின்றது என்ன தமிழகத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான ஹரிசிங் அமைதி மற்றும் நல்லிணக்க விருது பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டிற்கான மகாராஜா ஹரிசிங் அமைதி மற்றும் நல்லிணக்க விருது பெற்றவர் யாரா? மனோஜ் சின்ஹா. மனோஜ் சின்ஹா யார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரினுடைய துணைநிலை ஆளுநர். ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநருக்கு ஹரிசிங் அமைதி மற்றும் நல்லிணக்க விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, சரி, ஓகே. 16வது கொஸ்டின், 13வது ஈக்வேரின் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா இந்தியா மற்றும் மாலத்தீவு. இந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது. இது 2009 இந்த பயிற்சி என்பது நடைபெற்று வருகிறது. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா February 2 15 வரையும் நடைபெறுது. ஓகேங்களா, ஸோ அது 2023 கடைசியாக உத்தரகாண்டில் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துறதுக்காகத்தான் இந்த பயிற்சி என்பது 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது. சரி, ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முதல்வர் திருநெல்வேலி பயணம் செஞ்சுருக்கிறாரு. ஓகேங்களா, எதற்காக அப்படின்னா ஒரு 2 நாள் பயணமாக போயிருக்கிறாரு. 2 தொழிற்சாலைகள் சம்பந்தமாக. என்ன அப்படின்னா கங்கை கொண்டான் தொழிற்பூங்காலம் 3800 கோடி மதிப்பீட்டில் டாடா குழுமத்தினுடைய துணை நிறுவனமாக டிபி சூரிய சக்தி மின் தகடு உற்பத்தி ஆலையை துவக்கி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவினுடைய மிகப்பெரிய உற்பத்தினா 4.3 ஜிகாவாட் 313 ஏக்கரில் விக்ரம் சோலார் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. இதன் மூலமாக ஒரு 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பெரும்பான்மையாக பெண்களுக்கு இதில் வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 6374 கோடி. ஓகேங்களா, 374 கோடி. ஓகேங்களா, இந்த விக்ரம் சோலாருக்கு பார்த்திங்கன்னா 2574 கோடி. பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3800 கோடி என்பது இந்த கங்கை கொண்டான இந்த விஷயத்திற்கு செய்யப்பட இருக்கிறது. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்த அகழாய்வு பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை 2ஆம் கட்ட அகழாய்வில் நெசவுக்கான கருவியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு எலும்பு முனை சிறிய அளவு தங்கம் அப்படின்றது இங்கே கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ஓகே. புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் யாருக்கு இடைப்பட்ட அப்படின்னா பினாக்கா ராக்கெட் லாஞ்சரில் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் குண்டு மற்றும் ஏவுகணைகளை வாங்க ஒரு 10,147 கோடிக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா மியூனி சன்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிங் லிமிடெட், பினாக்கா ராக்கெட் லாஞ்சர், DRDO இவங்களுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, வரலாற்றிலேயே மிக வெப்பமான மாதமாக ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா ஐரோப்பிய வானிலை மையம் இதை அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. உலக வெப்பநிலையை தணிக்கக்கூடிய லாலிலோ அப்படின்ற வளிமண்டல போக்கு நிலவினாலும் புவியின் வெப்பநிலை தற்பொழுது அதிகரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டெல்லி சட்டப்பேரவை தேர்வு முடிதல் வந்திருக்கு. 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆம் ஆத்மியினுடைய முதல்வராக இருந்த அதிஷி ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க தோல்வியை ஏற்று. ஆளுநர் VK சக்சேனா அப்படின்றவர். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் ஈரோடு கிழக்கு, வெறும் கிழக்குன்றிருக்கு, ஈரோடு கிழக்கு எழுதிக்கங்க. திமுக வேட்பாளர் V சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, எதற்காக வந்துச்சு அப்படின்னா இந்த EVKS அவர்கள் அங்கே மறைவு. அடுத்தது மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே மைதேயி விசஸ் குகி அப்படின்ற 2 பழங்குடியின இனங்களுக்கு இடையே நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 போயிட்டுருக்குது. ஓகேங்களா, எப்போ இருந்து 2023 காலகட்டத்திலேருந்து இந்த மைதேயி மற்றும் குகி இந்த 2 இனங்களுக்கிடையே பிரச்சனை போயிட்டுருக்கிறத தொடர்ந்து அவங்க போயிட்டுருக்குறாங்க. இதை குறித்து லைட்டாக ஒரு ஓவரால் வியூ மட்டும் பார்க்கலாம். இதில் இந்த மைதேயி அப்படின்றவங்க இருக்காங்களா, இவங்க STயை சேர்ந்தவங்க. இந்த மைதேயி அப்படின்ற மாதிரி இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. 53% அளவில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, தற்பொழுது இப்போ எதற்கு சரி ஓகே சார் இது இப்போ ஒரு ராஜினாமா செஞ்சாருன்னா கிடையாது. 1 இயருக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ராஜினாமா செஞ்சுட்டார். ஓகேங்களா, சரி இப்போ எதற்கு நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா
குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது மணிப்பூரில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது மணிப்பூரில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ ஆர்டிக்கிள் 356 செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே கொண்டு வந்திருக்காங்க சமீபத்தில்னு கேட்டால் மணிப்பூர். அதே பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னா 356. மாநில அரசு வந்து செயல்பட முடியாத சூழ்நிலை காலகட்டத்தில் இந்த 356 செயல்படுத்தப்படும். ஆர்டிக்கிள் 355 இது கூட தொடர்புடையதான், அதையும் பாருங்கள். ஒவ்வொரு மாநிலம் வந்து அரசியலமைப்போடு செயல்படுதா அப்படின்றத உறுதி செய்கிறது மத்திய அரசினுடைய ஒரு கடமை அல்லது கட்டுப்பாடு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிக்கிள் 365 மத்திய அரசினுடைய உத்தரவுகளை வந்து மாநில அரசு ஏற்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. இது மூணுமே இது சார்ந்த விஷயந்தான். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. 55, 56, 65. மேத்யூ பிரிட்ஸ்கி தென்னாப்பிரிக்காவினோட வீரர். இவர் சர்வதேச ஒரு நாள் ஆட்டத்தில் அதிக ரன்கள் அடித்த வீரராக இருக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது தென்னாப்பிரிக்கா அந்த இதில் அறிமுக ஆட்டத்தில், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அறிமுக ஆட்டத்திலேயே அதிக ரன்களை அடித்த வீரராக இவர் இருக்கிறார். மேத்யூ பிரிட்ஸ்கி அப்படின்றவர் இருக்கிறார். அடுத்தது ஆசிய பாரா வில்வித்தை போட்டி தாய்லாந்து ரீக வணிகள் பிரிவில் ஹர்வின் சிங் தன்னாராம் அப்படின்றவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க. இந்தோனேஷியா பெண்கள் பிரிவில் சரிதா ஜோதி தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்க. ராட்டர்ராம் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் நெதர்லாந்து கார்லோஸ் அஸ்காரா ஸ்பெயினை சார்ந்தவர் கோப்பை அடித்திருக்கிறார். இந்த கோப்பையை பெற்ற முதல் ஸ்பெயின் வீரராகவும் முதல் இண்டோர் கோப்பையை பெற்ற வீரராகவும் இவங்க இருக்கிறாங்க. அடுத்தது சென்னை, இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துங்க. ஓகேங்களா? சென்னை ஓப்பன் ஏடிபி சேலஞ்சர்ஸ் போட்டி கைரியன் ஜாக்கெட் ஃப்ரான்ஸ், எலியாஸ் எமர் ஸ்வீடன். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சமீபத்தில் இதெல்லாம் மெயினாக கேட்க மாட்டாங்க. ஆனால் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வீரர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக டல்லாஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அமெரிக்கா டெனிஸ் ஷபோலவாவோ அப்படின்றவங்க கனடாச்சு வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இவருடைய 3வது ஏடிபி பட்டம். அபுதாபி ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி ஃபெலிண்டா ஃபென்கின் சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவர்களினுடைய 9வது பட்டம். அடுத்தது உலக திரைப்பட தினம். உலக திரைப்பட தினம் என்ன தினம்? உலக திரைப்பட தினம் என்பது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 8 கொண்டாடப்படுகிறது. உலக திரைப்பட தினம் என்பது பிப்ரவரி 8ஆம் தேதி என்பது கொண்டாடப்படுகிறது. இது வந்து பிப்ரவரியினுடைய 2வது சனிக்கிழமை என்பது கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரியினுடைய 2வது சனிக்கிழமை வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது உலக பருப்பு தினம் பிப்ரவரி 10. வேர்ல்டு பல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, பருப்பு தினம். ஓகேங்களா? ஸோ இந்த தினம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் பருப்பு வகைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வகையிலும் பருப்பு வகையில் உணவு முறையில் இணைக்கக்கூடிய வகையிலும் எல்லா விதத்துக்கும் இது பண்ணுறாங்க. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இருக்காங்களே FAO, அவங்களால தான் இது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? கருப்பொருள் வேளாண்மை உணவு முறைகளில் பன்முகத்தன்மையை கொண்டு வரும் பருப்பு வகைகள் அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது உலக வலிப்பு தினம் என்பது பிப்ரவரி 10. இதுவுமே வந்து 2வது திங்கள் அப்படின்றது கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் எபிப்சிலி டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கால் கை வலிப்பினுடைய மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை அப்படின்றது இதை சொல்லுவாங்க. அடுத்தது கிழமை சர்வதேச அரேபிய சிறுத்தை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அரேபியன் லியோபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிப்ரவரி 10. இது என்ன அப்படின்னா அரேபிய யாழ்பாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அரேபிய யாழ்பாசியினுடைய சர்வதேச தினமாக இருக்குது. இந்த அரேபிய யாழ்பாசியை பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தினமாக இந்த தினம் இருக்குது. அடுத்தது தேசிய குடற்புழு நீக்க தினம். இந்த கொஸ்டின் வந்து முக்கியம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முன்னாடியே வந்து இதை கேட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி 10. ஓகேங்களா? நேஷ்னல் ரீஃபார்மிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு இந்த குடற்புழு நீக்க மாத்திரை வந்து வழங்கப்படக்கூடிய நாள் பிப்ரவரி 10 தான். ஓகேங்களா? STHஐ ஒழித்தல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தில் முதலீடு செய்கிறது. 2.96 கோடி பேருக்கு இதுவரை வந்து என்னது இந்த குடற்புழு மாத்திரைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசுலேருந்து 19 வயசு வரையிலான குழந்தைகளுக்கு தான் இந்த குடற்புழு நீக்க நோய் வந்து மேக்ஸிமம் வந்து பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. மேலும் வந்து அவங்களுக்கு தான் இதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே.
பாதுகாப்பான இணைய தினம் பிப்ரவரி 11. சேஃப் இன்டர்நெட் டே அப்படின்றது பாதுகாப்பான இணையம். இணையத்தை பாதுகாப்பாகவும் பொறுப்பாகவும் பயன்படுத்த ஊக்குவிக்கணும். அதே மாதிரி இணையத்தினுடைய பாதுகாப்பை இளைஞர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. 2வது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி. தீம் என்ன அப்படின்னா சிறந்த இணையதளத்திற்காக ஒன்றிணைத்தல் அப்படின்றது. உலக நோயாளர் தினம் பிப்ரவரி 11. ஜஸ்ட்டு பார்த்துக்கங்க. அடுத்தது சர்வதேச அறிவியலில் இது முக்கிய தினம். சர்வதேச அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தினம் என்பது பிப்ரவரி 11. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஸ்டெம் வாழ்க்கையை திறக்கிறது. அறிவியலில் அவரது குரல் என்பது கருப்பொருளாக இருக்கிறது. 2015 ஐநா வந்து இதை அறிவித்தாங்க. ஓகேங்களா. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் போன்ற எல்லா விஷயங்களையும் அவங்க முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா. உலக யுனானி தினம் என்பது பிப்ரவரி 11 கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு யுனானி டே. ஒருங்கிணைந்த ஆரோக்கிய தீர்வுகளுக்கான யுனானி மருத்துவத்தில் புதுமைகள் முன்னோக்கி செல்லும் வழி என்பது கருப்பொருளாக இருக்கிறது. மருத்துவர் ஹக்கீம் அஜ்மல் கான் அவர் வந்து பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த யுனானி தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து இந்த 5 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. மேலும் நம்ம 12லேருந்து 14 வரைக்கும் வந்து நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.